17 ஜூலை 2004 போஸ்டன். இங்கே பாரக் ஒபாமா சொற்பொழிவாற்ற சென்றார். அவருடன் அவரது மனைவி மைக்கேல் ஒபாமாவும் சென்றிருந்தார். அவர்களுடைய குழந்தைகள் சாஷா மற்றும் மாலியாவை மைக்கேலின் தாயாரிடம் ஒப்படைத்துவிட்டு போஸ்டன் சென்றார்கள் இருவரும். அங்கே போஸ்டனில் கோடிக்கணக்கான மக்கள் குழுமியிருந்தார்கள். அந்த ஸ்டேஜ் லைட், மேடை ஒளி இதையெல்லாம் பார்த்தவுடன் சற்று அச்சமாகத்தான் இருந்தது பாரக் ஒபாமாவுக்கு. ஆனால் அதை அவர் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. 2 வாரங்களுக்கு முன்னரே சொற்பொழிவுக்கு தேவையான அனைத்து குறிப்புகளையும் சேகரித்து வைத்து விட்டார் பாரக் ஒபாமா. அதை மனப்பாடமும் செய்து விட்டார். எனவே அவருக்கு டெலிபிராம்டர் தேவைப்படவில்லை. ஒருவேளை அச்சத்தால் சில குறிப்புகள் மறந்திருந்தால் மட்டும் டெலிபிராம்டர் தேவைப்பட்டிருக்கும். மற்றும் ஆடியன்ஸ், அங்கே கூடியிருந்த கோடிக்கணக்கான மக்கள் அனைவரையும் பார்த்து புன்னகைத்தார் பாரக் ஒபாமா. பின்னர் தனக்குள் இருக்கும் என்ஜினை கிக் ஸ்டார்ட் செய்வது போல் உரையை ஆரம்பித்தார். பேசினார் 17 நிமிடங்களாக. அவரது தாத்தா பேட்டன்ஸ் ஆர்மியில் இருந்தார். பாட்டியவர்கள் போர்க்காலத்தில் அசம்பிளி லைனில் வேலை புரிந்தார். அவரது தந்தையார் கென்யாவில் ஆடு வளர்த்து கொண்டிருந்தார். இந்த மூவருமே பெரிய செல்வந்தர்கள் இல்லை. அவர்களுடைய குடும்பம் ஒரு சந்தோஷமான குடும்பமும் கிடையாது. எனவே பாரக்கிற்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் அறிந்து பாரக்கிற்கு நல்ல கல்வியை கொடுத்திருந்தனர். உறுதியாகவும் தான் ஒரு வேற்றாள் கிடையாது, அமெரிக்கன் ஸ்டோரியில் ஒரு அங்கத்தினர் என்று தன்னை சித்தரித்து கொண்டார். ஒரு நாட்டை ஊதா மற்றும் சிவப்பு என்று 2ஆக பிரிக்கக்கூடாது. பொது மனித நேயத்தால் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சினிசிசம், ஆங்கிலத்தில் சினிசிசம், அதாவது மனித பண்பு வெறுத்தல், அந்த குணத்திலிருந்து அனைவரும் வெளியே வர வேண்டும் என்று ஊக்குவித்தார். நம்பிக்கையாக பேசினார், நம்பிக்கையை ஊட்டினார், நம்பிக்கையை நாட்டினார் 17 நிமிடங்களாக. ஆப்டிமிசத்தை டிஸ்பிளே செய்தார் பாரக் ஒபாமா 17 நிமிடங்களாக. ஆழமான கவர்ச்சிகரமான நம்பிக்கையை அரங்கேற்றினார். ஃபைனல் டச்சாக ஜான் கெரியையும் பாரக் ஒபாமாவின் ரன்னிங் மேட்டாகிய ஜான் எட்வர்ட்ஸையும் நினைவு கூர்ந்தார். அரங்கமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆர்ப்பரித்தது. புதிய சக்தி பிறந்து மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தது. மைக்கேல் தன் கணவரை கட்டி அணைத்து வாழ்த்துக்கள் சொன்னார். மைக்கேலுக்கு பெருமிதமாக இருந்தது, ஆனால் ஆச்சரியமாக இல்லை. ஏனெனில் தனது கணவரை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். கிறிஸ் மேத்யூ அவருடைய ஃபெல்லோ கமெண்டேட்டர்ஸிடம் ஐ ஹவ் சீன் தி ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது நான் முதல் கருப்பின ஜனாதிபதியை பார்த்துவிட்டேன் என்று சொல்லுகிறார் பாரக் ஒபாமாவை பற்றி. கேபிள் பண்டிட்ஸ் என்ன சொல்கிறது என்றால், அவரை ராக்ஸ்டார் என்றும் ஓவர்நைட் சக்சஸ் என்றும் அழைத்தனர். பாரக்கிடம் ஆட்டோகிராஃப் கையெழுத்து வாங்குவதற்காக ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. சாஷா மாலியாவிற்கும் மைக்கேல் ஒபாமாவிற்கும் இது ஒரு புதிய அனுபவம் ஆகும். 70% ஓட் வின் பண்ணி யுஎஸ் செனேட்டுக்கு எலெக்ட் ஆனார் பாரக் நவம்பர் மாதத்தில். இலினாய்ஸ் ஹிஸ்டரியில் இது ஒரு
லார்ஜஸ்ட் மார்ஜின் ஆகும். கருப்பினத்தவர்கள், வெள்ளை இனத்தவர்கள், லாட்டினோஸ், ஆண்கள், பெண்கள், பணக்காரர்கள், ஏழைகள் அனைவரிலும் இன்றியமையாத ஒரு மெஜாரிட்டியை வின் பண்ணினார். வெள்ளைக்காரர்களே பேரக்கை ஆதரிக்க ஆரம்பித்து விட்டனர். இதையெல்லாம் பெருமிதமாக பதிவு செய்துள்ளார் மைக்கேல் ஒபாமா தன் கணவரை பற்றி இந்த பிகமிங் புத்தகத்தில். அடுத்த வீடியோவில் இன்னும் பல விவரங்களுடன் உங்களை சந்திக்கும் முன் பிரியா விடை தரும் பிரியமுடன் செல்வா.